இது ஏன் வருதுன்னா சர்வைக்கல் பகுதியில இந்த மாதிரி வியர் அண்ட் டயர் வரும்போது அந்த போன்ஸ் தேய்மானம் அது வரும்போது நமக்கு அதுக்கு இந்த போன்ஸுக்கு இடையில இந்த வெர்டிபிராஸுக்கு இடையில இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் இருக்கு. அந்த டிஸ்க்ங்கிறது ஒரு குஷன் மாதிரி, ஒரு ஷாக் அப்சார்பர். அதே மாதிரி அந்த போன்ஸுக்கு இடையில இருக்கிற அந்த கான்டாக்ட் ஃப்ரிக்ஷன் அவாய்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நமக்கு இந்த மாதிரி வரும்போது காலம் ஆக நம்மளோட அந்த டிஸ்க் என்ன ஆகும்னா டீஹைட்ரேட் ஆயிடும், ட்ரை ஆகி ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்ப என்னன்னா போன்ஸுக்கு இடையில ஸ்பேஸ் கம்மியாகி நமக்கு தேய்மானம் அதிகரிக்குது. அதே மாதிரி டிஸ்க் வெளியே வருது, ஹெர்னியேட்டட் டிஸ்க்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு பகுதியில வலது பக்கம் இடது பக்கம் இல்ல பின்னாடி அந்த டிஸ்க் ஹெர்னியேட் ஆகும். சம்டைம்ஸ் அதை நர்வ்ஸ் கம்ப்ரஸ் பண்ணும்போது நமக்கு அந்த நர்வ் கம்ப்ரஸ் பண்ற பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொரு வெர்டிபிரஸ்க்கு இடையிலயும் இருக்கிற நர்வ்ஸை கம்ப்ரஸ் பண்ணும்போது அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு சிம்டம்ஸ் ஃபீல் ஆகும். முக்கியமாக வலி, ஸ்டிஃப்னஸ், வீக்கம் இருக்கும், மூவ்மெண்ட்ஸ் கஷ்டமா இருக்கும். ரொம்ப நம்ம அது கவனிக்கல, ட்ரீட் பண்ணாம அப்படியே விட்டுட்டோம்னா நமக்கு ரொம்ப தலை சுத்தல், வெர்டிகோ, குனியும் போது எல்லாமே நமக்கு ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருக்கும்.